திருநெல்வேலி மக்களவை தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராபர்ட் புரூஸை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளரும் எம்எல்ஏவுமான ரூபி மனோகரன் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஏழை தாயின் மகன் என்றும் அவரிடம் காசு இல்லாததால் தாங்கள்தான் டீ கூட வாங்கி கொடுப்பதாகவும் கூறினார். இந்தியா கூட்டணியில அருமை சகோதரர் ராபர்ட் புரூஸ் என்பவர் காங்கிரஸ் கட்சியில கை சின்னத்துக்கு வேட்பாளராக நிற்கிறார். ஒரு ஏழை தாயின் மகன், அவர்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஒரு டீ குடிக்கணும்னா நாங்க தான் வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட சுத்தமா காசு இல்ல. காங்கிரஸ் கட்சி தான் இந்த மாதிரி அதிசயங்களை பண்ணும். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் அருகே வண்டி குடியிருப்பு கிராமத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஊர் மக்கள் திரண்டு தாமரை மலரை கைகளில் ஏந்தியும் பொன்னாருக்கு தாமரை மலர் மாலை சூடியும் செண்டை மேளம் முழங்க வரவேற்பு அளித்தனர். அரக்கோணம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருடன் மாத்தூரில் இருந்து திருத்தணி வரை இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். மதுரை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசன் நடிகரும் திரைப்பட இயக்குனருமான சக்தி சரவணனுடன் சேர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலூர் அருகே வல்லாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவர் அதிமுகவும் திமுகவும் முட்டு சந்து கட்சிகள் என்று கூறினார். டெல்லியில யார் ஆட்சி செய்வா? டெல்லியில யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பிரதமர் யாரு கேளுங்க. ஒன்னும் தெரியாது, உங்களுக்கு பதில் இல்லை. அதனாலதான் அதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். அதெல்லாம் முட்டுச்சந்து கட்சின்னு பேர். கொஞ்ச தூரம் போகும், அப்புறம் போய் முட்டிக்கிறோம், அதுக்கப்புறம் போக முடியாது. அதனால அந்த திமுக, அண்ணா திமுக, திமுக எல்லாம் முட்டுச்சந்து கட்சி. பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு எம்எல்ஏக்கள் காடுவெட்டி தியாகராஜன், ஸ்டாலின் குமார் ஆகியோருடன் சேர்ந்து பச்சைமலை பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது கம்பூர் பகுதி மலைவாழ் மக்கள் சாலை வசதி வேண்டுமென விடுத்த கோரிக்கையை தேர்தல் முடிந்தவுடன் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரோடு வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ரோடையும் இந்த தடவை இந்த சட்டமன்றத்தில் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே எம்எல்ஏ பேசுறேன்னாரு. அதுக்குண்டான வேலையும் நாங்க பார்த்து கொடுத்துறோம். அதனால இந்த தேர்தலையும் எப்பொழுதும் போல உங்க ஆதரவு உதயசூரனுக்கு இருக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலிய பெருமாள் வானபுரம் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மக்கள் வரவேற்பு அளித்தனர். கொரோனா காலத்தில் அனைத்து மாணவர்களையும் ஆல் பாஸ் என்று அறிவித்த தலைவர் மாண்புமிகு எடப்பாடி. மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கிய சின்னம் இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.